நீட் தேர்வு விவகாரம் அப்புறம் தேர்வு முறைகேடுகளுக்கு எதிராக நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் மாணவர் அமைப்புகள் தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் இந்த சம்பவத்தின் எதிரொலியாக சென்னை அப்புறம் மற்ற தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கூட மாணவர் சங்கங்கள் அமைப்புகள்லாம் போராட்டத்தை முன்னெடுத்து வராங்க. இந்த நிலையில் மதுரை மாவட்டம் சோழவந்தான் ரயில் நிலையத்தில் மர்ம நபர்கள் ரயில்வே பெயர் பலகைகள் இருந்த ஹிந்தி எழுத்துக்களை தொடர்பாக அழிச்சிருக்காங்க. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெகநாத். வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம் ஜெகநாத். நீங்க வணக்கம். நீட் தேர்வு விவகாரம் மற்றும் தேர்வு முறைகேடுகளுக்கு எதிராக நாடு முழுவதும் மாணவர் அமைப்புகள் சிஜேபி தீவிர போராட்டத்துல ஈடுபட்டு வருகிறாங்க. இந்த சம்பவத்தின் பாத்தீங்கன்னா எதிரொலியாக சென்னையில மற்றும் மதுரை உள்ளிட்ட தமிழகத்துல பல்வேறு பகுதிகளில் இந்த மாணவர் சங்கங்கள் மற்றும் அமைப்புகள் இந்த போராட்டங்களானது முன்னெடுத்து வருகிறார்கள். இந்த நிலையில தான் மதுரை மாவட்டம் சோழவந்தான்ல ரயில் நிலையத்துல நேற்று இரவு நேரத்துல மர்ம நபர்கள் சிலர் இந்த ரயில்வே நிலத்துல இந்த பெயர் பலகையில இருந்த இந்த ஹிந்தி எழுத்துக்களை அழிச்சிருக்காங்க. மேலும் ரயில் நிலைய சுவர்கள்ல நீட் தேர்வு குளறுபடிக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மத்திய அரசுக்கு எதிராகவும் பல்வேறு வாசகங்களும் அதில் எழுதியிருக்காங்க. குறிப்பாக பிரதமர் மோடியை பதவி விலகுமாறும் மத்திய கல்வித்துறை அமைச்சரையும் பதவி விலக வேண்டும் என்றும் எழுதியிருக்காங்க. அதுல மட்டும் இல்லாம பொதிகை விரைவு ரயில்கள் சோழவந்தான்ல நிறுத்த வேண்டும் என்ற எழுத்துக்களும் இந்த சுவர்கள்ல எழுதப்பட்டிருக்கு. இந்த ரயில் நிலைய சுவர்கள்ல இத்தனை வாசகங்கள் எழுதப்பட்ட நிலையில இந்த இந்தி எழுத்துக்கள் அளிக்கப்பட்ட சம்பவமானது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. குறிப்பாக இந்த எழுத்துக்கள் தற்போது இந்த வாசகங்களை அனைத்தும் அளிக்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. யார் எழுதினாங்க அப்படின்றது காவல்துறையினர், குறிப்பா ரயில்வே காவல்துறையினர் தீவிர விசாரணையில ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.